படம் சூப்பராக இருக்குது. தனுஷோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. டான்ஸ் சூப்பராக இருக்குது. பாட்டு சூப்பராக இருக்குது. நித்யா மேனன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. நான் படத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் வந்து தனுஷோட டைரக்ஷனில் பெஸ்ட்டாக இருக்குது. லாகே ஆகவே இல்லை எங்கேயுமே. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். இல்லை கதையே ப்ளஸ் தான். நல்லா இருக்குது. கதையே சூப்பராக இருக்குது. அதை நானே சொல்லிட்டேன். எப்படி நான் எல்லோரும் வந்து படம் பார்ப்பாங்க. இன்றைக்கி தான் செகண்ட் டே எல்லோரும் வந்து பார்ப்பாங்கல்ல. நல்லாயிருக்கு படம். நல்லாயிருக்கு. நிறைய எல்லோரும் எந்த ஒரு ரொம்ப மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாம் ஃபேமிலியாக வந்து சூப்பராக பார்க்கலாம். நல்லா இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது நல்ல ஒரு நீட்டான க்ளீனான படம். ஆக்சுவலி இதில் பீஸான ஒரு படம். ஸோ எல்லாருமே நல்லா வந்து பார்க்கலாம். பார்த்திபன் சார் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. பார்த்திபன் சார் கேரக்டர் ஒரு மாதிரி கிளாப்பிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் சார் லிமிட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் ரோல் ஃபஸ்ட்டு பார்த்ததும் செம்மையாக இருந்தார். வேறு லெவலில் இருந்தார். அப்புறம் அடியெலாம் வாங்கும்போது கொஞ்சம் ஐயோ அழகாக இருக்காரே அடிக்கிறாங்களே அப்போலாம் இருந்துச்சு. அப்புறம் போக போக நீ வாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே நான் போதும். ஆமாம் ஆமாம் அழுகலாம். இன்டர்மிஷனில் ஒரு தடவை அழுகலாம். கிளைமேக்ஸ்லாம் அழுதுட்டு தான் வந்திருக்கேன். படம் தனுஷ்னாலே எப்பயுமே நம்ம படம் பார்க்குறதா வந்திருக்கோம். எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் வந்து எந்த ஹைப்போடையும் வந்து பார்க்கலாம். நார்மலாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸாக கூட ஃபேன்ஸாக கூட. நான் தனுஷ் ஃபேன், அது தனுஷ் ஃபேனாக வந்து பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். லேக்லாம் கிடையாது. எனக்கு கதை எப்படி ஆரம்பிக்கணுமோ அந்த மாரியே வந்து முடிஞ்சிருக்கு. அவருக்கு இது 4வது படம். எப்பயுமே அவர் கூட நாங்கள் இருப்போம். தனுஷ் எப்படி ராயன் மாதிரி ஒரு ரக்கடான ஒரு படம் கொடுத்துட்டு எப்படி இட்லி கடை மாதிரி இருக்கும்? அது அவர் யோசிக்கிறது தானே. அவர் எப்பயுமே ஆல்ரவுண்டர்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை. அது அவரோட இது அதுதான். தனுஷ் ராஜ்கிரண் அருண் விஜய் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா. 2 பேருமே எல்லாருக்குமே ஈக்குவலான கேரக்டர்லாம் கொடுத்து நல்லா எடுத்து வச்சுருந்தாங்கண்ணா. படம் எப்பயுமே நல்லா இருக்கணும். நீங்களும் வந்து பாருங்கள். நான் பார்த்தேன். எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. யாருக்கும் எந்த குறையுமே கிடையாது. லேகு கிடையாது. எல்லாமே சூப்பர். படம் எப்பவுமே எப்படியும் கலெக்ஷன் ஆகிடும். அது தனுஷ்னாலே எப்பயுமே தலைவர் அடுத்த படத்துக்கு வெயிட்டிங். நெக்ஸ்ட் படத்துக்கு பார்க்கலாம். சூப்பர்ண்ணா. எப்பவுமே ஜிவி அண்ணா தனுஷ் அண்ணா எப்பயுமே காம்போ எப்பயுமே சூப்பர். ஓகே அடுத்தது பார்க்கலாம்ண்ணா. சூப்பராக இருந்துச்சு. ஒரு அப்பா வந்து புள்ளைய நல்லா அடித்து வளர்க்கணும். அதனால் இருக்கிற கருத்து. ஆமாம். வேறு இருக்குது. எமோஷ்னல் நல்லாயிருக்கும். இட்லி கடையை அவன் காப்பாற்றுவான். அது பக்கவாக நடிச்சிருக்காங்க. படத்தை என்ன சொல்லுவாங்க? அதான் ப்ரோ, இட்லி கடை வந்து பாரம்பரியமாக காப்பாற்றுறது. அதை யாரும் கடைப்பிடிக்காமல் இப்போ இருக்கிறாங்களே. அதனால் அப்பா அம்மா பாரம்பரிய கடைப்பிடிக்கணும். சூப்பர் ப்ரோ. பக்காவாக நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் என்ஜாமி தான் தானே. சாங்லாம் பக்கவாக இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. எல்லாம் பொறுமையாக அப்படியே அழகாக சூப்பராக எடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. என்ன பிடிச்சிருந்தது படத்தை? படத்தில் சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தது. அது சூப்பராக இருந்துச்சு படத்தில். தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் அருண் விஜய்க்கும் தனுஷுக்குள்ள அந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க படத்தில்? படத்தில் வந்து நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் இருக்குது. சென்டிமெண்ட் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங் சூப்பராக இருந்துச்சு. டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் இப்படி டைரக்ஷன் பண்ணலாமா இல்லை நடிக்கலாம்? ரெண்டுமே பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே பண்ணலாம். எங்கே போர் அடிக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்லா இந்த படத்தை பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்கள்? பிடிச்ச விஷயம் நல்லா சென்டிமெண்டல் எமோஷ்னலாக இருந்தது. ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ராஜ்கிரண் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஏன் கண் கலக்கிற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. நடுவில் கொஞ்சம் வந்துட்டு போகும். நல்லா இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. டான்ஸு ஃபைட் எல்லாமே இருந்துச்சு. டான்ஸு ஃபைட் எமோஷ்னலு ஒரு எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸு ஃபைட்டு ஃபைட் எல்லாம் நிறைய எல்லாமே இருந்துச்சு. சாங்ஸு ஃபைட்டு எமோஷனல் எல்லாமே இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்லலாம், என்னதான் பணம் காசு வந்தாலும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். இது நம்மளுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை செய்யணும். அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சொல்லி நம்மளுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யணும். ராஜ்கிரண் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நிஜத்துலேயே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? சொல்லு. தனுஷ் நல்லா அடித்தார். நல்லா ஃபைட் பண்ணார். சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குது. என்ன சொல்ல வராங்க படத்தில்? அவங்க அப்பாவோட கனவு தான் சொல்ல வர்றாரு. ஓகே. இந்த படம் பார்த்து ரொம்ப உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். அந்த இட்லி கடை சொல்கிறது வந்து எப்படி சொல்லலாம்,
ஃபீல் கூட இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. தனுஷ் நல்லா நடிச்சிருந்தாரு.